இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் எக்ஸல் add-ins எக்ஸல் add-in எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன, ஆட் ஆன்னு சொல்லுவாங்க, ப்ளக்இன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் என்ன, எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதை பற்றின பேசிக் புரிதலை உங்களுக்கு கொடுக்க போகிறோன்றதுனால ஃபுல்லாக பார்க்குறது ரொம்ப நல்லது. கட்டாயமாக பார்ப்பீங்க, லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் பிரபாஸ் MS ஆஃபீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம பேசின ஒரு சில கீவேர்ட் பார்த்தீங்கன்னா add-in, ரைட், add-in, அப்புறம் add on கேள்விப்பட்டிருக்கலாம், தென் plug-in அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். எக்ஸாம்பிள், எக்ஸல் இல்லாத ஒரு கான்செப்டை உங்களால் இந்த மாதிரி add-ins மூலமாக பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா கோடிங்ஸ் இருக்கும். அந்த கோடிங் அவங்க add-in ஃபைலாக க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணுறதுனால உங்களால் புதுசான ஒரு சில ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும், புதுசான ஒரு சில ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சால்வர் add-in ஒன்று நம்ம பார்த்துருக்கோம். சால்வர் add-in மூலமாக ஒரு சில முக்கியமான டெசிஷன்ஸை எடுக்க முடியும் அப்படின்றத ஒரு வீடியோவாகவும் போட்டிருக்கோம். வேணால் நீங்கள் பாருங்கள், புரிதல் வரும். அதை பார்க்கும்போது add-in பற்றியும் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சால்வரை பற்றியும் புரிதல் வரும். சரி, ஓகே, எக்ஸாம்பிள் இல்லையா. அதே மாதிரி நிறைய add-ins இருக்குது மார்க்கெட்டில். ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணி அதை add-in சேவ் பண்ணி நெட்டில் போட்டுருவாங்க. நம்ம அதை பற்றி தெரிஞ்ச உடனே நம்மளும் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும்ன்ற மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி add-ins எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்ற க்யூரியாசிட்டி நிறைய பேருக்கு வரும். இப்போ அதுக்கான ஒரு புரிதலை கொடுக்கலாம். சரியா, நம்ம தான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணோம் இல்லையா. இந்த கோடெல்லாம் என்ன பண்ணோம், ஃபார்முலாவாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். அழகாக இந்த கோடெல்லாம் ஒரு ஃபார்முலாவாக ஒர்க் ஆச்சு எக்ஸலில். இப்போ அதே மாதிரி இந்த எக்ஸலுடைய பேக் எண்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மாடியூலை இன்சர்ட் பண்ணுறேன். அந்த மாடியூலில் என்னுடைய கோடிங்கெல்லாம் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை நான் எப்படி மேக்ரோ எனேபிள்டு ஃபைலாக நம்ம சேவ் பண்ணோமோ அதே மாதிரி என்ன பண்ணோம், இந்த இடத்துல இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணும்போது மேக்ரோ எனேபிள்டு ஃபைலாக இது சேவ் ஆகும். கோடெல்லாம் பத்திரமா எக்ஸலில் இருக்கும், ரைட். அதே இது நீங்கள் எக்ஸல் add-in அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கனாலும், இல்லைனா எக்ஸல் add-in 2003 இந்த மாதிரி பழைய ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் பயன்படுன்றதுனால இதில் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணலாம், தேவைக்கேற்ப மாற்றிக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த add-in இந்த கோடிங்கை எல்லா எக்ஸலாலையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த add-in அனுப்பலாம். அவங்களும் இதை ஜஸ்ட் ஆட் பண்ணாலே, ஆக்டிவேட் பண்ணாலே அவங்களாலையும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை add-in ஃபைலாக சேவ் பண்ணுறேன். அப்படி சேவ் பண்ணும்போது இந்த டிஃப்ரெண்டான பாத்தில் போய் அது சேவ் ஆகிற மாதிரி அதுவே மாறிக்கிடுச்சு. ஏன்னா add-in அப்படின்றதுனால ஈஸியாக எக்ஸல் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த லொக்கேஷனில் போட்டால் தான் புரிஞ்சுக்கும். அதனால் போட்டுக்குது. வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம், இந்த லொக்கேஷனை மாற்றி வேறு எங்கேயாவதும் நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணலாம். பட் நான் இங்கேயே சேவ் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டான நேம் கொடுத்துருவோம். சம் பேஸ்ட் ஆன் கலர் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ add-in ஃபைலாக நம்ம சேவ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இந்த இடத்துல எந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நான் வச்சுருக்கணும், அங்கெல்லாம் அந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கணும். எந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா புரிதல் வந்திருக்கும். இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெயின் பண்ணுங்கள். வேணால் பழைய வீடியோவையும் பாருங்கள். ஒரு நியூ ஃபைலில் நான் இந்த டேட்டா மட்டும் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். டோன்ட் சேவை கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ஃபைலையும் ஒரு நல்ல நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இதில் நம்ம ஆக்டிவேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண முடியும். ப்ராக்டிஸ்னு கொடுக்குறேன். எல்லா ஃபைலையும் க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நான் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் அப்படின்ற ஃபைலில் தான் டேட்டா மட்டும் இருக்குது. நமக்கு இந்த கலரிங் ஆப்ஷனை அந்த ஃபார்முலா மூலமாக ஒர்க் பண்ண வைக்கணும். நார்மலாக இப்போ போட்டோம்னா அந்த சம் பேஸ்ட் ஆன் கலர் அப்படின்னு அந்த பழைய ஃபார்முலா நம்ம க்ரியேட் பண்ண புது ஃபார்முலா வராது இல்லையா. அப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ண வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் போகணும், ஆப்ஷன் அப்படின்னு போனீங்கன்னா, ஃபைலில் ஆப்ஷன் போனீங்கன்னா add-ins அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். எக்ஸல் add-insல கோ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ க்ரியேட் பண்ண அந்த add-in நம்ம க்ரியேட் பண்ண நேம்லேயே இருக்கும் பாருங்களேன், சம் பேஸ்ட் ஆன் கலர்ஸ், ரைட். கிளிக் பண்ணி ஓகே பண்ணுவோம். இப்போ பேசிக்லி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் படி அந்த add-in ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். சம் அப்படின்னு கொடுக்கும்போது ஐ கேன் see the 2 நியூ ஃபார்முலா ஹியர், ரைட். சம் செல்ஸ் பை கலர்
அதுக்கப்புறம் சம் செல்ஸ் பை அந்த ஃபார்முலா அந்த ஃபாண்ட் அப்படின்றதும் வந்திருக்கும். ஃபாண்ட்டில் கலர் இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி சம் பண்ணலாம், ஒரு ஃபில் கலர் இருந்தாலும் பேஸ் பண்ணி சம் பண்ணலான்ற மாதிரி 2 ஃபார்முலா. முதல்ல இந்த இடத்துல அந்த கலரை நம்ம அப்ளை பண்ணுவோம், அப்போ தான் அந்த கலரை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாவை போட முடியும். ரைட், சம் செல்ஸ் பை கலரை கொடுத்துட்டு அந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணுறேன், கமா கொடுக்குறேன், தென் அந்த கலரை நான் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணும்போது இந்த கலர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது சம் ஆகுது. திஸ் வாட் வி நீட். ரைட், முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த ஃபைலில் மேக்ரோவை யூஸே பண்ணலை. ரைட், நம்ம எதுவும் பண்ணலை, அதுவாக ஆக்டிவேட் பண்ணதில் வந்துருச்சு. ஒருவேளை நான் டெவலப் டூலில் போய் பார்த்தேன் அப்படின்னா பேக்கெண்டில் இருக்குது, இல்லை அது தேவையில்லாத விஷயம், பட் நான் எதுவும் பண்ணலை. ஒருவேளை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எக்ஸலில் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆக்டிவேட் பண்ணிட்டதுனால இந்த ஃபார்முலா டிஃபால்ட்டாக இந்த இடத்துல வந்துடும். பேக்கெண்டில் மற்ற விஷயத்தெல்லாம் எக்ஸலே பார்த்துக்கோம், நம்ம இந்த மேக்ரோ ஃபைலை யூஸே பண்ண வேண்டாம். எல்லா ஃபைல்லையுமே எல்லா ஃபைல்லையுமே இந்த கோடிங் ஒர்க் ஆகும். இப்படி ஒர்க் ஆக வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம எப்படி பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே கான்செப்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆடின்ஸை கூட நீங்கள் சர்க்குலேட் பண்ணலாம், உங்களுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு அனுப்பலாம். இந்த கோடிங்கை மட்டுமே யூஸ் பண்ணி ஆடினை க்ரியேட் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. தென் அதை சர்க்குலேட் பண்ணுங்கள். கான்செப்ட் நல்ல கான்செப்ட், இந்த கான்செப்ட்டுக்காகவே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. See you in the next interesting video. Thanks for watching.